அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபாசில் ஐஷாஸ் vlog. இன்றைக்கி சிதம்பரமில் ஒரு எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி, அங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருந்துச்சு. நாங்களும் ஈவினிங் டைமில் தான் கிளம்பி போயிருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா காலையில் 11 o'clock இருந்து நைட்டு 10:30 வரைக்குமே நடக்கும். ஆனால் காலையில் போனோன்னா எந்த கேம்ஸுமே ப்ளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஈவினிங் டைமில் போகிறதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு கிளம்பி போனோம். அப்புறம் அங்கே உள்ளே பார்த்தாக்கா அந்த டைனோசர் வேர்ல்டுன்னு நேம் மட்டும் வச்சதும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த தீம்லேயே, அந்த கார்ட்டூன் தீம்லேயே தான் வச்சுருந்தாங்க. நாங்களும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டால்ஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா கோல்டன் ஃபிஷ்ஷு, ஃபைட்ரு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இந்த டேங்க்லாம் கூட நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கு செட்டாக மோட்ரு, அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கேயே வச்சுருக்காங்க செட்டாக. வேணும்னா வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் ஃபுல்லாக கம்மியாக தான் இருந்துச்சு. 200லேருந்து 400 வரைக்கும் இந்த ரேஞ்ச் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த டைனோசர் பார்த்திங்கன்னா அழகாக கழுத்து ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கழுத்து வலிக்குமா என்னன்னே தெரியல. சரி, அவங்கள கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட பாய் சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி ஸ்டால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஸ்டாலாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச்சு, இந்த மாதிரி கலரு, இந்த ரிங்கு லேடீஸ்க்கெலாம் பிடிக்கும்ல அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஊட்டி ஸ்பெஷல் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்பைசஸ்ஸு தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்பைசஸும் வச்சுருந்தாங்க. எல்லாமே குட்டி குட்டி பேக்கெட்டில் அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. 90s கிட்ஸ் சாக்லேட்லாம் கூட இருந்துச்சு. யாராச்சும் 90s கிட்ஸ் பிறந்திருந்தீங்கன்னா அவங்களாம் இந்த இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு சாக்லேட்டை வந்துட்டு பார்க்குறப்போவும் நம்மளுக்கு ஒரு ஒரு மெமரிஸ் வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவாக சாக்லேட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு பார்த்துருக்க அந்த சிகரெட்டு சாக்லேட் இருக்கும்ல, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா சரி பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். ஆனால் எதுவுமே நாங்கள் வாங்கலை. அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. அதோட இங்கே தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜெம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பர்ஃப்யூம் ஷாப்லாம் இருந்துச்சு. நிறைய ஷாப் நிறைய வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி, சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பென்னு, பென்சிலு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி குட்டீஸ்க்கு தேவைப்படுற எல்லா ஜாமானும் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு கீ செயினு, நேம்லாம் போட்டு தருவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி கூட செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் நின்றுட்டு இருந்தோம். சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு பிடிஎஸ் லவர் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பென்சில், பென்னு, நோட்டு எல்லாமே பிடிஎஸ் ஃபேஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிக்கான திங்ஸும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா எங்களுக்கு பிடிச்சது மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா ஹல்வா ஷாப் தான். அதில் நாங்கள் ஜஸ்ட்டு டேஸ்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸான ஹல்வா இருக்கோ அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டால் போயாச்சு. டேட்டோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சும்மா நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஸ்டால் ஃபுல்லாமே பிக்கிள்ஸாக வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. அதையும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு லேடீஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிளிப்பு, இயரிங்ஸு, லிப் பாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு கண்ணாடி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அது ஃபுல்லாவுமே 20 ருப்பீஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வச்சுருந்தாங்க. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம வந்துட்டு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் வச்சுட்டு அப்படியே போயாச்சு.
அப்புறம் போறப்பயே பார்த்தீங்கன்னா, இங்கே டாய் செக்ஷன் பார்த்தாக்கா யாருக்கு தான் மனசு வரும். அதனால நாங்களும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டாய்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க. பார்க்க அழகா இருந்தது. இதில நெக்ஸ்ட்டு ஸ்டால் என்னன்னா, இந்த ஸ்னேக் பிளாஸ்டிக் ஸ்னேக் தான். ஆனா பார்க்கறதுக்கு ஒரிஜினலா இருந்துச்சு. இந்த குட்டி பாப்பா அழகா தொட்டு பார்க்குறாங்க பயமே இல்லாம. நாங்க சும்மா எட்டக்க நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்களே வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். இல்ல என் தம்பி வந்துட்டு கையில பாம்ப சுத்தி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஃபேமிலி கூட பயமுறுத்திட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினலா, ரியலா எப்படி பாம்பு இருக்குமோ அதே மாரியே இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கடை ஃபுல்லா எப்படின்னா, இந்த கத்தி, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு என்னலாம் தேவைப்படுமோ அந்த மாரி திங்ஸ் வச்சிருந்தாங்க. பாலு, ஃபேஸ் ரோலர்லாம் கூட வச்சிருந்தாங்க. ஐஸ் கியூப் வச்சு வைக்கிறது. நெறையா இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கிளிப்பு, இந்த ஸ்பூனு, குட்டி குட்டி ஸ்பூனு, டவலு, அப்புறம் சோப் பாக்ஸு எல்லாமே மோல்டுலாம் கூட இருந்துச்சு. பார்த்துட்டு இந்த ஐஸ் ரோலர் வந்துட்டு இந்த சில்வர்ல கூட இருக்கு. நல்லா இருந்துச்சு. நெறையா வச்சிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அதையும் பார்த்து முடிச்சுட்டு, சரி வாங்க கேம் விளையாட போலாம் அப்படின்னாக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மணி, கரன்சிலாம் வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு ஊர்ல எந்த கரன்சிலாம் இருக்குமோ, யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்குன்னே தனியா ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 70 சினிமா, அந்த கேமு நெறையா இருந்துச்சு. சரி அதெல்லாம் விளையாடவே இல்ல. அதுக்கப்புறம் சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தோம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த பால் அடிச்சு விளையாடுறது, ரிங்கு போட்டு விளையாடுறது, இதில வின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் இப்போ தான் உள்ளேயே வரோம். என்டர் ஆனோனே இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இந்த குட்டி குட்டி பசங்கள வந்துட்டு விளையாட வச்சுட்டு, அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நெறைய குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு தனித்தனியா வச்சிருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் இத விட்டு வரத்துக்கு மனசே இருக்காது. அந்த அளவுக்கு குட்டீஸ் என்டர்டெயின்மென்ட் பண்ற மாரி கிரியேட்டிவா வச்சிருந்தாங்க. இது ஃபுல்லா வந்துட்டு பாலு, அழகா குட்டீஸ் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நம்மளலாம் உள்ள விடமாட்டாங்களே! நம்ம தான் பெருசா வளர்ந்தாச்சுல, அதனால உள்ள விடமாட்டாங்க. அப்புறம் நம்ம விளையாடுறதுக்கு போலாம் வாங்கடான்னு பார்த்தாக்கா, இந்த சைடு பார்த்தோன்னா, மேஜிக் ஷோ, 3D இந்த மாரி நெறையா வச்சிருந்தாங்க. சரி இத கடைசியா போய்க்கலாம், வாங்க ரைடு போலாம் பார்த்தோன்னா, அப்ப தான் டிஸ்கஷன் வந்துட்டு போயிட்டுருந்துச்சு ஃபேமிலிக்குள்ள. எந்த ரைடுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிச்சு, கடைசியா வந்துட்டு ஒரு ரைடுக்கு போலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நாங்க ஜெயிண்ட் வீல் தான் போயிருந்தோம். அங்க போயிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ரைடு. ஜாலியா போச்சு. வீடியோ வந்துட்டு பார்த்துட்டே இருங்க. ஜாலியா ஃபன்னா இருக்கும். பாருங்க. ஃபைனலா எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ரைடு கூட உட்டு வைக்கல. எல்லா ரைடும் ஏறியாச்சு. பயமே இல்லாம. உங்கள்ல யாருக்கெல்லாம் ரைட் போக பிடிக்கும்? ரைடு ஏறிட்டு யாருக்கெல்லாம் தலை சுத்தும்? யாருக்கெல்லாம் போக பிடிக்காது? நான் சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன்றவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நெறைய ஹார்ட் வந்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. அதுக்கப்புறம் நாங்க ரைட்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட ஃபுட் கோர்ட் சைட் தான் வந்திருந்தோம். அங்க ஃபர்ஸ்ட்டு நாங்க ஆர்டர் பண்ணது ஐஸ் கோலா தான். அத ஆர்டர் குடுத்துட்டு இவங்க செய்றத ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோ எடுத்துட்டு நின்னுட்டு இருந்தோம். இவங்க செய்றத பார்த்தாக்கா எங்களுக்கு சாப்பிடணுன்ற மைண்ட் செட்டு கூட போயிடுச்சு. சரி ஒரு நாள் தானே போயிட்டு போது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒன் பை ஒன்னா தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஃபேமிலியில எல்லாருக்கும் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்காட்டியுமே லேட் ஆயிடுச்சு. அத செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால இங்க ரைடுலாம் ஓடிட்டு இருந்துச்சா, அத வேடிக்கை பார்த்துட்டே, அழகா சாப்பிட்டுட்டு, அழகா பேசிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.